இந்த ஊருக்கு சரித்திரமே இல்லைங்க ஐயா. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிட்டி, புராதனமான ஒரு நகரம். காசிக்கு வந்து நம்ம சைடுல ஒரு ஊரை கொண்டு வந்து காசிக்கு பக்கத்தில் நிறுத்தினா அது மதுரை மாநகரம். எல்லா காலத்திலும் நிலைத்து நின்ற ஒரு நகரம். தண்ணி இருக்குங்களாங்க ஐயா? சுகாதாரம் இருக்கா? மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமாங்க ஐயா? நீங்களே சொல்லுங்க. ரோடு ஒழுக்கமா இருக்கா? குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமா வருதா? எதுவுமே இல்லை. கேட்டால் திராவிட மாடல். அவங்கதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்கதான் மேயர், அவங்கதான் எம்எல்ஏ, அவங்கதான் மந்திரி, அவங்கதான் முதலமைச்சர், அவங்கதான் எம்பி, எல்லாம் அவங்கதான். எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க? ஏன் நீ வளரவில்லை என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? வடக்கு வளர்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? நீயே வளரலிங்கிறதா கேள்வி நாம கேட்கிறோம். 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. ஏன் வளரல? இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல. அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள், வேகமாக வளர்றாங்க. தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. 18 வயசுலிருந்து 60 வயசுக்குள் ஆண்கள் 19% மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். 19%. எப்படிங்க வேலை பார்க்க முடியும்? எங்கே சென்றாலும் கூட டாஸ்மாக், எங்கே சென்றாலும் லஞ்ச லாவண்யம் எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல, படித்தவர்களுக்கு வேலை இல்லை, தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை. கேட்டா மதுரைக்கு 2 தாதா இருப்பாரு, மூர்த்தி தாதா இருப்பாரு, 2 தாதா இருப்பாரு. இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாம போயிடும். பிடிஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை, அந்த மேயரம்மா இங்க ஒரு கால் இங்க ஒரு கால், வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து, இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து 3 வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வரும் பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது. ரோடு இல்லைங்க, உருப்படியான ரோட்ல உங்களால வர முடியும். மக்கள் இதுல போனீங்கன்னா, 2 வீலர்ல போனீங்கன்னா எவ்வளவு குப்பைங்க, எவ்வளவு குப்பை நீங்க சுவாசிக்கிறீங்க, எவ்வளவு நோய் உங்களுக்கு வரும், எவ்வளவு நோய் வருங்க. அதுக்கு தான் வரி கொடுக்குறீங்களா? அதுக்கு தான் கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு தான் ஓட்டு போடுறீங்களா? இல்ல உருப்படியான ஒரு தண்ணியை குடிக்க முடியுமாங்க ஐயா? இங்க இருக்கக்கூடிய நதிகளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பாரு. கேட்டா திராவிட மாடல் அரசு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்குதுங்க. இதை மாற்றணும், அடிப்படையே மாற்ற. அடிப்படை ஒழுக்கமான மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அரசு வந்து உட்காரணும். ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாற்காலில் அமர்வர்களுக்கு என்ன ஆட்சி செய்யணும் தெரியணும் ஐயா. உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களுக்கு வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டுமோ தவிர, நான் மதுரையில் உள்ளாட்சி பிரதிநிதியா வந்துட்டு 5 கோடி ரூபாய் வரும், 40% கமிஷன் அடிச்சா 2 கோடி 5 வருஷத்துல, அப்படி யோசிக்காம உங்களுக்கு பணி செய்யக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நமக்கு வேண்டும். அதனால்தான் இந்த முறை எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. 2024 பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறீங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் ஒரு படி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேல போவாங்க ஐயா. 2026 வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமரும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம்.